ஹாய், 4.2 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 7500 மில்லிகிராம் எத்தனை கிராம்? இந்த மாதிரி மெட்ரிக் கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நிமானிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கிங்ஸ் ஹேவ் டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் டியூரிங் கோல்ட் மந்த்ஸ். இதில் கே வந்து கிலோ, ஹெச் வந்து ஹெக்டோ, டி வந்து டெக்கா, பி வந்து பேஸ். இந்த பேஸ் வந்து மீட்டர், கிராம் இல்லைனா லிட்டர். இது மூணுத்தில் எது வேணால் இருக்கலாம். டி வந்து டெசி, சி வந்து சென்டி, எம் வந்து மில்லி. அதாவது கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதே மாதிரி நீங்கள் கிராமுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி லிட்டருக்கும் சொல்லலாம். ஸோ கிலோ லிட்டர், ஹெக்டோ லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரும் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணும். அப்படின்னா என்னது? இப்போ 4.2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து சென்டிமீட்டர்ஸ் மாற்றணும். இப்போ கிலோமீட்டர் இங்கே இருக்குது, சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. அப்போ நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறோம். அப்போனா நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா 4.2 இன்ட்டு 1 ஃபாலோட் பை, இப்போ இங்கே கிலோலேருந்து சென்டி போகணும். அப்போது 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 5 ஜீரோஸால் நம்ம இந்த 4.2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது எப்படி சிம்பிளாக பண்ணுறது? 42 ஒன்ஸாக நமக்கு என்ன வருது? 42. அதை அப்படியே எழுதிட்டு பின்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா 5 ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கணும். இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 4,20,000 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வெர்ட் 7500 மில்லிகிராம் டு கிராம். இப்போ மில்லி இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது. அப்போ ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா டிவைட் பண்ணோம். ஸோ இதை எப்படி எழுதணும்னா 7500 டிவைடட் பை 1 ஃபாலோட் பை எத்தனை ஜீரோ போடணும் அப்படின்னு சொன்னாக்கா மில்லிகிராம்லேருந்து கிராம் எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3. அப்போ 1 ஃபாலோட் பை என்ன பண்ணோன்னா நம்ம 3 ஜீரோஸ் போடணும். அப்போ 7500 டிவைடட் பை 1000 இது நம்ம பண்ணோன்னா 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு ஜீரோ இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி நம்ம என்ன பண்ணோன்னா பாயிண்ட் வைக்கணும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்னா 7.5 கிராம். இப்படி தான் நம்ம கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். See you again with another video. Bye.